அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இடம்பெற்ற மாபெரும் எழுத்தாளர், தன்னம்பிக்கை ஆசான் திரு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அவர்கள் பக்கத்தில் அவரிடம் கேள்வி கேட்கும் பாக்கியம் பெற்றதற்கு நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன்னால் முடியும் தம்பி என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர். இன்று தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக பெயரிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தொழிலதிபர்களையும் தன்னம்பிக்கை மாணவர்களையும் இன்று இளைஞர்கள் கையில்தான் உலகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை எழுச்சி பெற செய்து அவர்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஊற்றி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ உறுதுணையாக அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பணியும் அவருடைய நடத்தையும் இன்று இருக்கிறது. இது நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் எண்ணங்கள் இருந்துட்டா போதும் மிகப்பெரிய சாதனையாளர் ஆகலான்னு சொல்றீங்க. எண்ணங்கள் இருக்குங்க ஐயா. பட் அந்த எண்ணங்களை டே டு டே பேசிஸ்ல எப்படி நாங்க சிறப்பாக கொண்டு போறது? முதல்ல நாம் எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத தீர்மானமாக நம்ம மனசில் கொண்டாந்து. சரிங்க. அதுக்கு யாராவது எத்தனையோ பேர் பார்க்கலாம். அது எது இதில் சிறந்ததாக இருக்கிறாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நான் அதை ஆகக்கூடாது, நான் ஆகத்தான் போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசை ஏற்றுக்கணும். மனசை ஏற்றுக்காட்டி செயல்படாது. சரிங்க. அதனால அதை தான் பண்ணுவோம். எண்ணங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு. எண்ணங்கள்ன்றது ஒரு மாபெரும் சக்தி. நீங்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 80 பதிப்பை தொட்டிருக்கு உங்களுடைய எண்ணங்கள் புத்தகம். பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தமிழ் பாட புத்தகமாக வச்சிருக்காங்க. வேத புத்தகமா இளைஞர்களுடைய வேத புத்தகம் அப்படின்னு சொல்லணும்னா எண்ணங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க பெரிய தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரெண்டாவதுங்க ஐயா, ஒருவர் காணும் லட்சிய தரிசனத்தில் சிலிர்த்தெழும் தேவதைகளின் குரல்களை கேட்கிறேன் அப்படின்ட்டு ஜேம்ஸ் ஆலனுடைய குரலை நீங்க சொல்லி லட்சிய தரிசனம் வேணும், நாளைய இந்தியா சிறப்பா இருக்குன்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கனவு காணுங்கள். அவரே நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, நீங்க அவரை சந்திக்க போகும்போது அவரே உங்க புத்தகத்தை படிச்சிருக்கேன் உதயமூர்த்தி அப்படின்னு சொன்னதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களுடைய தாக்கம் போய் சேர்ந்திருக்கு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஓ உதயமூர்த்தி வாங்க வாங்க, உங்க புத்தகத்தை படிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப உதவி இருக்கிறது அப்படின்னாரு. எவ்வளவு அற்புதம் ஐயா. ஐயா இப்போ கனவு காணுங்கள்னு சொல்றீங்க இல்லைங்களா? கனவு காணுங்கள். கனவு பிராக்டிக்கலா டே டு டே பேசிஸ்ல கனவு காணும்னு தான் நினைக்கிறோம். பட் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எப்படி கனவு காண்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஆல்ஃபா லெவல் இல்லைன்னா மைண்ட் ரிலாக்ஸா பண்ணிட்டு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்லாம் எங்களுக்கு இருக்கு. சிம்பிளா டே டு டே பேசிஸ்ல எல்லாரும் கனவு காண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு யுத்தியை சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். கனவு காணுங்கள்னு நினைக்கிறதே தப்பு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் படுத்து தூங்குவேன், அப்ப தானே இந்த கனவு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வழிகாட்டுங்கிறீங்க. அதெல்லாம் அது மாதிரி வராது. அது மாதிரி என்ன பண்ணும், இதுதான் நான் விரும்புறேன், ஏன் அந்த ஊருக்கு நான் போகக்கூடாது, ஏன் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, ஏன் அமெரிக்காவில் போய் நான் இன்னும் மேலே படிக்கக்கூடாது, தொழிலதிபனாக இருக்கக்கூடாது, எவ்வளோ பேர் போயிட்டு வராங்களே மாதிரி ஒரு உத்வேகமான கேள்வி கேட்கணுன்றீங்க. ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். சரி, லட்சியம், அதில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். எனக்கு திறமை உள்ளவனா, எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அதை ப்ராக்டிஸாக கொண்டாந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தானே ஒடியாந்துடும். அது நீங்க மனதில் நினைச்சு சாமி கும்பிடுறீங்கல்ல தானே பள்ளிக்கூடம், அதே மாதிரி இது உங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். மனம் உங்களுக்கு செயல்பட்டா தான் அது எல்லாம் ஆகும். மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ அதே ஒரு எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய்ன்ற மாதிரி அந்த எண்ணமா இருந்தா போதும். அதுக்காக கனவு தனியா காண வேண்டாம். நீங்க கனவெல்லாம் காண வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க எண்ணத்துல ஃபோக்கஸ் பண்ணா போதும்ன்றீங்க. பகல் நினைச்சுக்கலாம், ராத்திரி நினைச்சுக்கலாம், சாப்பிடும்போது நினைச்சுக்கலாம், எழுந்திரிச்சு ஒண்ணு அந்த ஊருக்கு போகும்போது ரோட்ல போகும்போது நினைச்சுக்கலாம். சரிங்க, அதெல்லாம் இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு தானே அது செஞ்சு நடக்குது. ஓ அற்புதங்க. நான் அமெரிக்கா போனதெல்லாம் எப்படி? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. நீங்க பாத்தீங்கன்னா பல முகங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் பாத்தீங்கன்னா ஏசி முத்தையா பாத்தீங்கன்னா ஸ்பிக்குடைய நிறுவனர். அதாவது அவருக்கு நீங்க ஆசானா இருந்திருக்கீங்க.
பார்த்தீங்கன்னா கிண்டி பொறியியல் கல்லூரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், அதுக்கு வந்து பேராசிரியராக இருந்துட்டு நீங்கள் அமெரிக்கா சென்று அங்கே விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்துலேயும் நீங்கள் பேராசிரியராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பண்ணி அங்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப ஒரு சேல்ஸில் இறங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஆகி அதுக்கப்புறம் ஓனாக வந்து பார்க்லே கெமிக்கல்ஸ்னு ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன்கள் மகள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொசிஷனில் அமெரிக்காவில் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்னங்க ஏன் காரணமாக இருந்துச்சு? உங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா உங்கள் லைஃப்பில்? இது எல்லாம் செய்யக்கூடியது தானே, ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்பேன். தாராளமாக செய்யக்கூடாதுன்னு கேட்பீங்க. ஆமாம், சரி, ஏன் செய்யக்கூடாது? சரிங்க. பையன்லாம் நீ படிப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்க. அவன் ஆயில் ஃபீல்டே படித்தான். முந்தைய டிகிரி எல்லாம் எடுத்துட்டான். நீ இப்போ அங்கே இந்த ஊரில் ஆயில் ஃபீல்டு தான் ஆயில் தான் நிறைய விற்கிறாங்க. உலகம் பூராவும் இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் அதான் ஷிப்பு போகுதுன்னா அதுக்கும் ஆயில் தான் வேண்டியிருக்கு போகிறதுக்கு. கார் போடுறதுனுக்கும் அதுக்கு தான் வேண்டியிருக்கு. அதனால் அதை படின்னு சொன்னேன். உடனே படித்தான். படிச்சுட்டு அதை டிகிரியும் எடுத்துட்டான். அதனால அவன் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கடமையை ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க, இயற்கையாவே எல்லாம் அமைஞ்சுதுன்றீங்களா? அமைஞ்சது, இது எல்லாம் போச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், நான் உங்களை வந்து பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகுறது, ஒரு உங்களுடைய ரூம்ல அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பங்களா வந்து அக்கறையில வந்து கட்டிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% எல்லாமே புத்தகங்களா வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் புத்தகத்திலே இருக்கீங்களா? இவ்வளோ அறிவு, இவ்வளோ நீங்க படிச்சிருக்கீங்க, இன்னும் படிக்கணுமா? ஆமாம், பின்ன படிக்கிறது வந்து ரொம்ப நீங்க படிக்கிறதுல வந்து ஒரு 10% கூட நாங்க படிக்கலைங்களா? அது இல்லை, படிக்கிறதுங்கிறது அப்படியெல்லாம் இல்லை. சரிங்க. இது எனக்கு படிக்கும்போது எது முக்கியமான விஷயம், எனக்கு தேவையான விஷயம், அந்த வரிகள் தான். அவர் சொல்கிறாரு, நீ கூச்சப்படாது அப்படிங்கிறாரு. நான் கூச்சப்படுற ஆள். அவன் பார்த்தா அவன் நம்மளோட புத்திசாலியாக இருப்பானோ அப்படின்னு நான் கூச்சப்படுவேன், யோசிப்பேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவேன். அப்துல் கலாமோட பேசும்போதெல்லாம் எப்படி பேச முடியும்? அப்துல் கலாம் சொல்லுவார் என்கிட்ட, அவங்களுடைய புத்தகங்களால் பயனடைந்திருக்கிறேன்னாரு. ஐயோ, அவர் சொல்லிட்டாரு, அது பூர்வமானது. அப்புறம் நம்ம என்ன அவர்கிட்ட போய் இது பண்ண வேண்டியது? நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருதுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒரு போய் சிஷ்யர் கேட்குறாங்க, நீங்க என்ன குருஜி, நீங்க வந்து தெய்வ நிலை அடைஞ்சிட்டீங்க, இன்னும் நீங்க ஏன் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பாத்திரத்தை காமிக்கிறாரு. ஒரு பாத்திரம், ஒரு விளக்கு, இது ஒரு குவளை. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விளக்குறோம். ஏன் ஒரு நாள் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 சொட்டு புள்ளி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அது இருக்கிற அந்த அழகு வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விளக்கும் போது அந்த பளிங்கு மாதிரி வந்து பளிச்சுன்னு இருக்கு. அது மாதிரி நம்ம அறிவை விருத்தி பண்ணணும், இறைவனோட ஒன்றுணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரே பண்ணணும்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தெரிஞ்ச ஒரு கேரக்டர்னா டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி, ஒரு வேல்யூஸ்னா டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி, ஒரு ரியல் காந்தியன்னா டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச், அதாவது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கய்யா, நீங்கள் ஒரு சாப்பா முத்திரை குத்துனா போதும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் ஒரு உதாரண புருஷரா, ஒரு தன்னம்பிக்கை சித்தரா பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பத்திரிகையில் சில சமயத்தில் விளம்பரம் பண்ணுவாங்க என்னை பற்றி, அது வந்து நான் ஏற்றுக்கிறது இல்லை. சரிங்க. அதாவது அதுக்காக நான் இதுங்கிறது இல்லை. சரிங்க. எல்லாம் நம்ம ஊர் பல கிராமங்களுக்கெல்லாம் நம்ம பையங்களெல்லாம் போக சொல்லுவேன். சரிங்க. எல்லா கிராமங்களுக்கும் நானும் போவேன். சரிங்க. ஒரு தடவை இதுக்கு போயிருந்தேன், ஒரு மலையில் உட்காந்து பெரிய நடந்துட்டு இருந்தது கிராமம். அதில் திடீர்னு ஒரு மலை மாதிரி இருக்கு, அதில் போயிருந்தோம். எங்கள் பையங்கள்லாம் போய் உட்காந்துட்டாங்க. நான் போனோன்னே ஐயா டாக்டர் உதயமூர்த்தி வந்துட்டாருன்னாங்க. சார் இங்கே வாங்க சார், எங்கே உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், வாங்க சார் இங்கே வாங்க அப்படின்னு கொஞ்சம் அழைச்சிட்டு போனாங்க. போனால் சார் 6 பேர் உடம்புல சரியில்லாமல் படுத்துருக்காங்க சார், அத்தனை பேரும் உடம்பு சரியில்லை சார், செத்த வந்து பாருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் டாக்டர் இல்லை, நான் டாக்டர்னு பேர் தான், பட்டம் வாங்கியிருக்கேன், நான் ஒழிய மருத்துவம் தெரியாது. வாங்கியிருக்கேன். ஆமாம், அதனால் நான் நாளைக்கு இங்கே டாக்டரை வர சொல்கிறேன், இல்லாட்டி டாக்டரை அழைச்சிட்டு நானே வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது என்ன இதுதானே வந்திருக்கு, உடம்பு தானே வந்திருக்கு, என்னன்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி அவங்க தப்பு தவறா ஏதாவது நினைச்சுக்கிறாங்க நம்மளை பற்றி எழுதுறாங்க. நம்மளால முடிஞ்சது தான் நம்ம செய்யணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தன்னடக்கம், எளிமை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மாபெரும் சக்சஸ் இருந்தாலும் அந்த எளிமை வந்து உங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து எங்களை போல இளைஞர்கள்லாம் நாங்க கத்துட்டு இருக்கோங்க ஐயா. ஐயா இப்போ ஒரே ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்யலான்னு இருக்கேன். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் ஒண்ணு, ரெண்டாவது ஜாதகம் பிளஸ் வந்து ஒரு குறி சொல்றது, வாக்கு சொல்றது, ஜாதகம். இதுல வந்து ஒருத்தருக்கு வந்து குறிப்பா ஒரு
ஒரு பர்சன், உதாரணத்துக்கு அவர் பேர் வந்து ராமுன்னு வச்சுக்கலாங்க ஐயா. அந்த ராமு கிட்ட ஒரு ஜோசியர்கிட்ட போறாரு. ஜோசியர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ராமு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவரு ராமுடைய ஆசை வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும், வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளன் ஆகணும், பார்ப்போற்றும் மனிதனா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். பட் அந்த ராம பார்த்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் சொல்றாரு, நீ கோடீஸ்வரனா ஆக முடியாது, பிச்சாதிபதியாவனா ஆகலாம், லட்சாதிபதியா கூட ஆக முடியாது, நீ வந்து ஏதோ வாழ்க்கையை தள்ளிட்டு போகலாம், உனக்கு இந்த கிரகம் சரியில்லை, இது கிரகம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை, இது வந்து 7.5 வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அவர்கிட்ட இருக்கிற கனவெல்லாம் சிதைச்சிடுறாருங்க ஐயா. இப்போ வந்து அந்த பர்சன் என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இருந்தா திரும்பி வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த எண்ணங்கள் நம்பிக்கை மூலமா அந்த மனிதன் வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி அடைய முடியுங்களா? ஆமாம், நிறைய எப்படிங்க ஐயா? கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க வெற்றி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஆச்சரியமா இருக்கு ஐயா. ஆமாம், முடியுங்களா? ஆமாம். அதாவது மைண்டு உன் மைண்டில் என்ன இருக்கு, இது இப்போ மைண்டை பற்றி இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சரிங்க ஐயா. அதில் ஆராய்ச்சி பண்ணதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, இந்த மைண்டை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கணும், அது என்ன சொல்லுதோ அதுபடி போகிறதுக்கு பாருங்கள், அவங்க மனத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன நினைப்பை கொண்டாடுறீங்களோ அது அதாவது யார் எது சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம மனதில் இதை அடைய முடியும்னு அதை நீங்க நம்பணும், அதை நீங்க நம்பணும், பூர்ணமா நம்பணும். அந்த பர்சன் அந்த ஜாதக சொன்னதை நம்பாம இவர் சொல்றது இவர் வச்சிருக்க நான் இதை சாதிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கணும். இருந்துட்டு அப்புறம் அதுக்கு செய்ய ஆரம்பிச்சுங்க, அதே நினைப்பா இருந்ததுன்னா போறோம், அவ்வளவுதான். அதுக்காக போய் சாமி கும்பிடலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கடைசியா கேள்விகள் இல்லைங்க ஐயா. அதாவது உங்களுடைய இந்த பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கூறும் நல்லுலகம், உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி போக போதுங்க ஐயா, இணையதளம் மூலயமா. இன்னொரு தகவல் என்னன்னா, இங்கிலீஷில் இங்கய்யா, ஆங்கிலத்தில் இணையதளத்தில் வந்து அதிக கண்டென்ட் இருக்கிறது ஆங்கிலம், அதுக்கடுத்து தான் இருக்கிற மொழி வந்து நான் நினச்சிட்டேன் சைனா தான் அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஐயா, ரொம்ப சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, தமிழ் மொழி 2வது கண்டென்ட்டாக இருக்குங்க ஐயா இணையதளத்தில், இன்டர்நெட்டில். ஸோ அப்படி இருக்கிற அந்த தமிழ் கூறும் நல்லுலகம் உலகம் ஃபுல்லாக வந்து உங்களுடைய பேட்டி போக போதுங்க ஐயா. உங்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க.